அத்தியாயம் 6. இதோ உதவி. நீங்கள் மனக்காட்சிகளை நடவு செய்கிறீர்கள். நீங்கள் எதை நட்டாலும் அதை அறுவடை செய்கிறீர்கள். நீங்கள் எதை நட்டாலும் அதை அறுவடை செய்ய முடியும் என்ற ஞானமான பழமொழியைக் கவனியுங்கள். இது உலகளாவிய நிலைத்தன்மை விதி. நீங்கள் சோளத்தை நட்டால் நீங்கள் பீன்ஸ் அறுவடை செய்வது நிலையானதாக இருக்காது. சோளம் விதை சோளத்திலிருந்து வளர்வது மட்டுமே நிலையானதாக இருக்கும். எனவே சோளத்தை நடும்போது சோளத்தை மட்டுமே உற்பத்தி செய்ய முடியும். உலகளாவிய நிலைத்தன்மை விதி வாழ்க்கையில் உள்ள அனைத்திற்கும் பொருந்தும். சில எடுத்துக்காட்டுகள். நீங்கள் தோல்வியுற்றவராக இருப்பதைப் பற்றிய மனப்படங்களை நடவு செய்தால் நீங்கள் தோல்விகளின் பயிரை அறுவடை செய்வீர்கள். நீங்கள் வெற்றி பெற முடியாது, ஏனெனில் அது நீங்கள் தோல்வியுற்றவராக இருப்பதைப் பற்றிய உங்கள் மனப்படங்களுடன் முரணாக இருக்கும். நீங்கள் மட்டுமே முடியும், தோல்வியடைவீர்கள். உங்கள் இருப்பு மற்றும் ஏழையாக இருப்பது பற்றிய மனப்படங்களை நீங்கள் நடவு செய்தால் நீங்கள் விதைப்பதை மட்டுமே பெறுவீர்கள், வறுமை. உங்கள் இலக்கை உருவாக்கும் ஆழ்மனதில் வறுமை பற்றிய எண்ணங்களை, மன படங்களை நீங்கள் தொடர்ந்து நடத்த முடியாது, மேலும் உங்கள் நிலையான மன வறுமை படங்களிலிருந்து செல்வ அறுவடை வளரும் என்று எதிர்பார்க்க முடியாது. நிலைத்தன்மையின் சட்டம் வறுமையின் மனப்படங்கள் செல்வத்தை உற்பத்தி செய்ய அனுமதிக்காது, அது விதை சோளம் பீன்ஸாக வளர அனுமதிக்கும். எனவே வறுமையின் மனப்படங்கள் உங்கள் வாழ்க்கையில் வறுமையை மட்டுமே உருவாக்க முடியும். நீங்கள் ஏழை என்று நினைத்தால் நீங்கள் ஏழையாக இருப்பீர்கள். நீங்கள் வெற்றி என்று நினைத்தால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். நீங்கள் பணக்காரராக நினைத்தால் நீங்கள் பணக்காரராக இருப்பீர்கள். நீங்கள் நல்லெண்ணத்தை நினைத்தால் நீங்கள் பதிலுக்கு நல்லெண்ணத்தை ஈர்ப்பீர்கள். நீங்கள் நட்பை நினைத்தால் நீங்கள் நண்பர்களை ஈர்ப்பீர்கள். நீங்கள் அன்பை நினைத்தால் நீங்கள் நேசிக்கப்படுவீர்கள். அது அப்படித்தான். இது உலகளாவிய நிலைத்தன்மை விதிக்கு இணங்க உள்ளது. அது வேறுவிதமாக இருக்க முடியாது. இது பைபிளுக்கு இணங்க உள்ளது. ஒரு மனிதன் எப்படி நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான். இது அனைத்து மதங்கள், அனைத்து தத்துவம், அனைத்து உளவியல், அனைத்து ஞானம், அனைத்து அறிவியல், அனைத்து வரலாறு, அனைத்து ஆராய்ச்சிகளுக்கும் இணங்க உள்ளது. நீங்கள் எதை அதிகமாக நினைக்கிறீர்களோ அதுவாகவே மனதில் படம் நீங்கள் மாறுவீர்கள்.